Good evening, students. Good evening, sir. Good evening, Uh, sir. Good Good evening, evening. sir. All right, good evening. Excuse me, Nice. sir. Yes, சொல்லுங்க சிறுபிகா. சார் நான் ஸ்டூடெண்ட் ஃபார் ஈவெண்ட்ல செலக்ட் ஆனேன் சார். Congratulations, Very good, ஓகே very good. சார், அதுல 6 to 9ல நான் தான் சார் கூட மார்க்ஸ். நீங்கள கூடமா சரி, well done, well done. Very good. நீங்க கூட ஓட் சார். அதான் அவுட் கிடைச்சுன்னா சரி, வாழ்த்துக்கள். Good evening, sir. ஓகே குட் சார். ஈவினிங். குட் ஈவினிங். யார் இது? அபிஷேகா? சிறுபிகா நல்லா பார்லிமெண்ட்ல பேசலாம் தானே, வாயிருக்கு தானே? நல்லா சார், பேசலாமே. எங்களை இந்த மாசக்குள்ள எங்களை நேஷனல் பிளேசஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. வெரி குட். நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார். ம். ம். ரைட் பிள்ளைகள், நம்ம வந்து ஃபோல்டர் சம்மந்தமா படிச்சோம் தானே? ம். ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறது என்ன செய்யறதுக்கா? அதுதான் படித்தோம். இல்லை என்ன படித்தோம்? ஓ சரா சார், அதுதான் சார் படிச்சோம். தான் படித்தோன்னா சரா புதுசாக வந்திருக்குறீங்களா? ரைட். இன்னைக்கு அதாவது பிள்ளைகள், இந்த இன்னைக்கு கோப்பு என்றால் என்னன்னு எழுதிட்டோமா நம்ம? கோப்பு என்றால் என்ன, அதெல்லாம் எழுதிட்டோமா பிள்ளைகள்? நோட்ஸ் கொஞ்சம் ஒரு ஆள் சொல்லுங்களே, சிறுப்பி சொல்லுங்க. கணனி சார், பல போன கிளாஸ் சார் அந்த காந்த ஊடக சாதனங்கள் வன்வட்டு அதெல்லாம் படிச்சோம் சார். அதெல்லாம் இலக்கு முறை படிச்சோன்னா சரி. அப்போ இன்னைக்கு பெறுகிறவார்கள். ஓ சார், ஆ ரைட் பிள்ளைங்க, இன்றைக்கு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். திண்மநிலை ஊடக சாதனம் படிச்சிட்டோம் தானே? எஸ் இதெல்லாம் சார். படிச்சிட்டோமா? வெரி குட். Yes, அப்போ sir. இன்றைக்கு தலைப்பு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு தலைப்பு போடுங்க. கோப்பையும் கோப்புரையும் இனம் காண்போம். அதாவது ஃபைல் அண்ட் ஃபால்டர், இங்கிலீஷில் சொல்கிறது ஃபைல் அண்ட் ஃபால்டர்ஸ். அதாவது ஃபைல் அண்ட் குட் ஃபால்டர்ஸ். ஈவினிங். குட் ஈவினிங். ஜீனத் தானே? ஜீனத் ஃபரா, அவையோ. ரைட் பிள்ளைங்க, நீங்கள் வந்து ஃபைலும் ஃபோல்டரும், அதாவது ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபைல் எப்படி ஒரு ஃபோல்டருக்கு போடுறது, சரியா? ஃபைல் என்றால் என்ன, சரியா? ஒரு ஃபோல்டர் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம், சரியா? அதாவது கணனியின் பல கோப்புகள் வகைகள் உள்ளன, சரி. நிறைய ஃபோல்டர்ஸ், சாரி ஃபைல்ஸ் நிறைய இருக்கும் தானே, பல வகை ஃபைல்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டரில் நிறைய ஃபைல்ஸ்னால் என்னென்ன பிள்ளைகள் சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்க, என்னென்ன ஃபைல்ஸ் சொல்லலாம்னு உங்களுக்கு வகைகளை சொல்லுங்கள், என்னென்ன வகைகளில் இருக்க ஃபைல்ஸ்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னென்ன வகை ஃபைல்ஸ் இருக்குன்னு இப்போ என் டெஸ்க்டாப் ஃபைலை நான் காட்டுறேனே, இப்போ என் டெஸ்க்டாப்பை உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லலுமா உங்களுக்கு? என்னென்ன டைப்ஸ் ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஃபோல்டர்ஸ் சொல்லாதீங்க, மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் ஃபோல்டர்ஸ். யாருக்காச்சும் தெரியுமா பிள்ளைகள்?
அதாவது ஃபுல்லாக இங்கே பாருங்க இந்த ஸ்க்ரீன் விளங்குது தானே உங்களுக்கு? பாருங்க ஸ்க்ரீன் விளங்குது தானே? எஸ் சார். ரைட். இது ஒரு வேர்ல்ட் ஃபைல், வேர்டில் செய்கிறது. இது எக்ஸல் ஃபைல். சரியா? இது எங்க? இது வந்து பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் ஃபைல். அதே மாதிரி MP3 வீடியோ ஃபைல்ஸ் இருக்கு. சரி, MP3 ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், மியூசிக், வீடியோ ஃபைல். என்ன? மைக்ரோசாஃப்ட். அது ஃபைல்ஸ். இப்போ நம்ம வந்து இப்போ உதாரணம் பாருங்க பிள்ளைகள். உதாரணம் பாருங்க. ரைட். நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன்னு ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்? பெயிண்ட் சார். எஸ் தர்ஷினி. பெயிண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு நான் ஒரு ஹவுஸ் ஒன்று வரைகிறேன். ஓகே. சரியா? பண்ணிருமா தெரியும். சரி, இப்படி எடுத்து நீங்கள் ஐடியா எடுத்து அழகாக வரையலாம் போல. சரியா? ம். அழகாக வீடியோன்னு வரையலாம். லேசான மெத்தட் வந்து ஈஸியாக எப்படியும் வரையலாம் உங்களுக்கு. சார் நான் நிறைய வரைஞ்சிருக்கேன், ஆனா அது என் லெப்ல சார். ம். சரி, இப்போ வரைஞ்சி இதெல்லாம் சர்வ் பண்ண போகிறேன் பிள்ளைகள். சரியா? இதெல்லாம் இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். அதை சர்வ் பண்ணுறேன் பிள்ளைகள். சரி, இப்போ இதை நான் வந்து இங்கே வர ஃபார்மேட் வருது. இப்போ இந்த PNG ஃபார்மேட்டில் சர்வ் பண்ண போகிறேன் டெஸ்க்டாப்பில். ஓகே. பேரை போடுறேன், சிறுபிகான்னு போடுறேன். சரி, அதை வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும் ஃபைல். பாருங்க இருக்கான்னு. சிறுபிக்கான ஒரு ஃபைல் ஒன்று இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது தேடி பிடிங்க பார்ப்போம். இருக்கா? சார் சிறுபிக்கான நான் இருக்கு. கண்டுபிடிச்சி சொல்றேன் சார். நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க இப்போ. அது ஒரு ஃபைல். சரியா? சார் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க சொல்லுங்க. வெரி குட். சூப்பர். பார்த்தீங்களா? அப்போ அது வந்து ஃபைல் எங்கள் டெஸ்க்டாப்பில் சர்வ் ஆகிருக்கு. இப்படி தான் ஃபைலை வந்து அதாவது இப்போ இது இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு இடத்துல தானே ஒரு ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணி ஃபோல்டருக்கு சர்வ் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா, சிறுபிக்கான ஒரு ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் வந்து சிறுபிக்கான ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ரைட். இப்போ சிறுபிக்கா அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். சாரி, ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? ஓப்பன் பண்ணிட்டேனா? சரியா? இப்போ நான் வந்து என்ன ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன்? இப்போ நான் என்ன ஓப்பன் பண்ணுறேன்? இப்போ என்ன ஓப்பன் பண்ணியிருக்கேனா? யாராச்சும் ஒரு கதைங்க. ம். சார் இது வந்து நேம் அடிக்கிறேன் சார். இது வந்து வேர்ட். மைக்ரோசாஃப்ட். இது எஸ் MS எஸ் வேர்ட்.
ஆ MS Word மைக்ரோசாஃப்ட். ஆ வெரி குட் வெரி குட். யார் அது சொன்னா? சார். வெரி குட். ஸோ வெரி குட். ரைட். ஐசிடின்னு இதை வந்து சர்வ் பண்ண போகிறேன் சிறுபிக்கா. எப்படி இப்போ சிவ வந்து சிறுபிக்கா டைப் பண்ணி வச்சு இதை போய் ஃபைல் போயிட்டு சர்வ் போயிட்டு பிள்ளைக டெஸ்க்டாப்பில் பாருங்கள். ஈஸியான மெத்தட். எங்கள் ஃபோல்டருக்குள்ளே வந்து இப்படி நம்ம எங்களுக்கு தேவையான விஷயம் எங்கள் ஃபோல்டரே சர்வ் பண்ண எங்கள் நேரம் சேமிக்கப்படும். மற்ற இலகுவாக எங்களுடைய ஃபைல்ஸை கண்டுபிடிக்கலாம். சரியா? ம். இங்கே சிறுபிக்காவில் போயிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்படி ஃபோல்டருக்குள்ளே கண்ட கண்ட மாதிரி சர்வ் பண்ணாமல், சரி கண்டனா ஒரு ஆர்டர் இல்லாமல் பாருங்கள். நான் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய ஃபைல்ஸ். ஆ எங்களுக்கு இப்போ நான் டீச் பண்ணுறனால எனக்கு நிறைய ஒவ்வொரு கிளாஸ்க்கு சிலபஸுக்கு வேணும்னா எக்ஸாம் ஸ்கூல் ஃபைல்ஸ் என்ன பிள்ளைங்க ஸ்கீம் லெசன்ஸ் நிறைய ம் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னா எனக்கு எனக்கு ஆனால் ஈஸியாக கண்டுப்போம். அது மாதிரி உங்களுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டரில் உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும் லேஸாக. சரியா? ம். இப்போ ஃபைல் ஒன்று எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியுமா? திருப்பி சொல்லி காட்டவா? வேர்டு ஓப்பன் பண்ணுறேன். பெயிண்ட் ஓப்பன் பண்ணல, வேர்டு ஓப்பன் பண்ணுவோமே. பெயிண்ட் ஓப்பன் பண்ணால் வேர்டு ஓப்பன் பண்ணி காட்டவா? ஃபைல் ஒன்று சேவ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பிக்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு யாரு யாரு சார் வேர்ட் நோட் பண்ணி காட்டுங்க சார். வேர்டு ஓப்பன் பண்ணி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மே ஐ who is it? May I know who is this? மைக்ரோசாஃப்ட். யார் ஜாயின்ட் ஆவனீங்க இப்போ? ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். இப்போ பாருங்க. இப்போ இதில் வந்து மைக்ரோ வேர்டில் பிள்ளைகள் நம்ம நிறைய டைப் பண்ணலாம். நேம் டைப் பண்ணலாம்னா அதாவது ஸ்கூல் நேம் ஒன்று பார்க்கலாம். சார் ஜான்சன் டைப் பண்ணுங்க. ஜான்ஸா? ஜான்ஸா? எஸ் சார் ஜான்ஸ். அடுத்தது CR7 சைட் டைப் பண்ணுங்க சார். என்ன? CR7 டைப் பண்ணுங்க சார். சிஆர் CR7. சிஆர் 7. ரைட். ஓகே பிள்ளைகள், இப்போ டைப் பண்ணுறேன். சரி, இதை சர்வ் பண்ண சொல்லி தானே பாருங்க. இது ஒரு ஃபைலாக சர்வ் பண்ணால் ஃபைலாக தானே மாறும். என்ன பிள்ளை ஃபைலுக்கு தமிழில் என்ன சொல்கிறது? கோப்பு. என்ன ஒரு கோப்பாக சர்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லுது.
வந்து ஏற்கனவே கோப்புரை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் என்ன பேரில், சிறுபிகா பேரில் ஒரு கோப்புரை, ஒரு ஃபோல்டர்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி சர்வ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். நல்லா பாருங்கள். இப்படி நான் எங்களுக்கு தேவையான விடயங்களை டைப் பண்ணி கடைசியில் சர்வ் பண்ண போகிறோம். அதாவது இங்கே போயிட்டு ஃபைல் போயிட்டு பிள்ளைகள் சர்வ் பண்ணி சர்வை கிளிக் பண்ணுங்கள். சரி, ஃபைல் போய் சர்வை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணி, சரி இதில் பாருங்கள், உங்களுக்கு சிறுபிக்கான ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். சிறுபிக்கான்னு ஒன்று இருக்கும் டெஸ்க்டாப்பில். ஓகே, சிறுபிக்கான ஒரு ஃபோல்டர் ஒன்று இது இருக்குது தானே, போயிடுச்சுடா. சார் கொஞ்சம் மேல. ரைட், சிறுபிக்கா ஓப்பன் பண்ணி, ரைட் ஓப்பன் பண்ணி, இன்னைக்கு ஒரு நேம் லிஸ்ட்டுன்னு பிள்ளைகள் டைப் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, அப்போ இதை க்ளோஸ் பண்ணால், இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டு பிள்ளைகள், எங்களோட ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் தானே இருக்கும். நான் அப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணி பார்த்தா சிறுபிக்காடு ஃபோல்டர் சரியா, ஃபோல்டர் கோப்புரைக்குள்ள ரைட் நம்ம செஞ்ச ஒரு ஃபைல் இருக்குது. இது 2 ஃபைல் சரியா பிள்ளைங்க, இதுதான் ஃபைல். பார்த்தீங்களா மலேஷா? ம் அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபைல் இருக்குது. விளையாஷா பிள்ளைகள், சிறுபிக்கா எல்லாருக்கும் விளையாஷா? அதாவது ஒரு ஃபைல் எப்படி நம்ம சர்வ் ஆம் பண்ணி சார். ஒரு ஃபோல்டருக்குள்ளே எப்படி சர்வ் பண்ணுறது விளையாஷா? இப்போ பாருங்கள், உதாரணம் வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் பிள்ளைங்க, பாருங்கள். ஐசிடி நோட்ஸுன்னு பாருங்க, இதுக்குள்ளே என்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குன்னா. ம் இப்போ இது என்ன, என்ன ஃபோல்டர் பேர் என்ன பிள்ளைகள்? என்ன ஃபோல்டருக்குள்ள பேர் சொல்லுங்க. எக்ஸல். என்ன? எக்ஸல் ஓப்பன் பண்ணால் எக்ஸல் சம்மந்தமான விஷயம்லாம் போட்டு வச்சுருக்கேன். புரிஞ்சா? ம் ம் ஓகே சார். ம் இப்போ இது கம்ப்யூட்டர் பேசிக் நோட்ஸ்னு பிள்ளைகள், இதில் நிறைய என்ன இருக்குது, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய இமேஜ் ஃபைல். சரி ரைட், அப்போ இதை சொல்லுங்கள் பார்ப்போம். இது இது என்ன ஃபைல்னு சொல்லுங்க பார்ப்போம். சிறுபிக்கா இது என்ன ஃபைல்னு சொல்லுங்க. இது என்ன? Music with songs. இது என்ன ஃபைல்னு சொல்லுங்க இப்போ, யாராவது ஒரு ஆள். இது வந்து நியூ ஐடியா. இது யாரும் சொல்லுங்க பாப்பா எனக்கு. சார் யாராச்சும் எதுவுமே விளங்க மாட்டேங்குது சார், மாறிக்கிட்டே இருக்கு. மாறிக்கிட்டு இருக்கா? சார் மவுஸ் ஒன்ல இருக்குது இல்ல சார், அங்கிட்டு இங்கிட்டு இருக்குது மூவ். Right, இது விளங்குதா? அப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறது. ஓ வந்து நீ சார் ஃபர்ஸ்ட் என்ன இடத்துல இது இருந்துச்சு? இப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமா சார். என்ன ஃபைல், என்ன ஃபைல்னு கேட்குறேன், என்ன ஃபைல்னு கேட்குறேன். இது சார் நான் ஓப்பன் பண்ண ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணவா? சார். ஓப்பன் ஆகல என் ஃபைல். ஸ்டக் ஆயிடுச்சோ?
பார்ப்போம் ப்ளே ஆகும். என்ன என்ன ஃபைல் ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஃபைல் ஓப்பன் ஆகுதுல்ல. நான் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஓப்பன் ஆகட்டி என்ன பிள்ளைகள் செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். நான் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் ரைட் கிளிக் பண்ணி பிள்ளைகள் இது வந்து என்ன ஃபைல்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ரைட். என்ன ஃபைல் இது? என்ன ஃபைல் பிள்ளைகள் இது? ஷாமா இது மியூசிக் ஃபைல். என்ன ஃபைல் ஸ்டூடெண்ட்ஸ்? மியூசிக் ஃபைல். மியூசிக் ஃபைல். இது மியூசிக் ஃபைல். அது MP3ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? MP3. சரியா? MP3. 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 MP3ன்னு சொல்லுவோம். ஓகே, எல்லா ஃபைலும் என்ன காண தெரியணும் உங்களுக்கு. சரியா? ம். அதே மாதிரி வீடியோ ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். வீடியோ ஃபைலில் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. ம். வீடியோ சாங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். வீடியோ ஃபைல் இப்படி தான் இருக்கும் பிள்ளைங்க. நான் ஃபோனில் எடுத்த வீடியோன்னு காட்டவா? ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? அந்த இருக்கு வீடியோ ஃபைல். இந்த பிள்ளைங்க இப்படி தான் வீடியோ இருக்கும். சரியா? சரியா? இந்த இப்படி ஒரு வீடியோ வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி இது என்ன ஃபைல்னு இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போனால் பிள்ளைங்க வீடியோ ஃபைல்னு சொல்லுவோம். மீடியா பிளேயர் MP4. MP4ன்றது வந்து ஒரு வீடியோ ஃபைல். ஓகே ஓகே. ஓகே சார். அப்போ என்னென்ன ஃபைல்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னு சொல்லுங்கள் பாப்பா எனக்கு. எக்ஸல், பெயிண்ட், வேற எக்ஸல் ஃபைல் ஒன்று பார்த்தீங்க எப்படி இருக்கும்னு. வேர்ட் ஃபைல் அப்படி இருக்கு. பெயிண்ட் ஃபைல் ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நேம் அடிக்கிற ஃபைல். அது வேர்ட் ஃபைல். அது வேர்ட் ஃபைல். அது சொல்கிறது வேர்ட். எக்ஸல் ஃபைல்ன்றது கணித சம்பந்தமான விடயங்கள் செய்கிறது. அது மியூசிக் ஃபைல் ஒன்று பார்த்தோம். வீடியோ ஃபைல் ஒன்று பார்த்தோம். ஓகே. ம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? ஃபோல்டர் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரைட் கிளிக், அதாவது டெஸ்க்டாப்பில் பிள்ளைங்க ரைட் கிளிக் பண்ணி, சரியா, டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு ஃபோல்டர் புதுசாக ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணலாம். டெஸ்க்டாப்பில் போயிட்டு சரியா விளங்குதா? டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது இடத்துல மவுஸர் பாயிண்டரை வச்சு பிள்ளைங்க, சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மவுஸ் பாயிண்டரை வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீ போயிட்டு ஃபோல்டர் அப்படின்னு கிரியேட் பண்ணி பிள்ளைங்க உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே விளங்குச்சு. அவுட் கிரியேட் த ஃபோல்டர். ஒரு எவ்வாறு கூப்பிடுறே நீ என்ன செய்வ, எவ்வாறு ஓப்பன் பண்ணுவீ என்ன கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன சரி, மவுஸ் பாயிண்டர் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஆர்டர் எழுதினீங்கன்னா சரி, ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு ஓப்பன்னா நியூ கிளிக்கை பண்ணி ஃபோல்டர் போய் ஓப்பன் பண்ணணும். என்ன பிள்ளைகள் ஓப்பன் பண்ணி டைப் த நேம், ஃபோல்டர் நேம் அப்படி தான் சொல்லணும். சரியா விளங்குதா? அப்பா
அந்த கோப்பு ஒன் பண்ணோனிக்கு அதுல நேம் அடிக்கும் போது அந்த நேம் அடிப்படாட்டி சார் அதை எப்படி சார் செய்யறது? இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ வந்து பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து ஃபோல்டர் வந்து நேம் வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு தானே. இப்படி வந்துட்டு நேம் அடிக்கல, இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்க. சரியா? ரீநேம் பண்ணால் சரி. இப்போ இதை வந்து சிறுபிக்கா இருக்கிறது தானே, இதை பேரை மாற்றலாம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி சிறுபிக்கா, சிறுபிக்கிற ஃபுல் நேம் என்ன? ஆ, சிறுபிக்கா ஐசிடின்னு போடுவோம். சரி, அது ப்ராப்ளம் இல்லை பிள்ளைகள். ம், நோ இஷ்யூஸ். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயம் விளங்குதா? இப்படி ஃபோல்டர் எப்படி விளங்குச்சா? நான் ஸ்க்ரீனில் செஞ்சது விளங்குச்சா பிள்ளைகள்? ஓ சார் விளங்குச்சு. ஆ, வெரி குட். ஸ்க்ரீனில் ஓகே. சரியா? எப்படி ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறது, இங்கே பாருங்கள் பிள்ளைகள். இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்லித் தர போகிறேன். ரைட், பாருங்க பிள்ளைகள். ஃபோல்டர் ஃபைல். ம், ரைட். எழுதிக் கொள்ளுங்க. கோப்பு என்பது யாதுன்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்கலாம். எழுதுங்கலாம். கோப்பு என்பது யாதுன்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. ஓகே சார். ம், வெரி குட். போட்டு எழுதிக் கொள்ளுங்க. என்ன சார் கோப்பு என்பது என்னது எழுதணுமா? ஓ, எழுதுங்க. ஓகே சார். சார் இவ்வளவு நேரம் என்ன சார் படிச்சீங்க? நான் இப்பதான் ஜாயின் ஆனேன். எனக்கு வந்து நெட்வொர்க் ஆ, ப்ராப்ளம். அதாவது நான் ஸ்க்ரீனை பாருங்க. இது இந்த இந்த விஷயம் தான் படித்தோம். சராஃப், சராஃபா யார் நம்மட? அப்சல் சார். கோப்பு கோப்புரை என்ற கோப்பு என்று கோப்புரை என்னும் இதை தான் படித்தோம். சரியா? இது தலைப்பு இப்படி போடுங்க. என்றால் என்ன? கோப்போட வகை எம்எஸ் வேர்ட், எக்ஸல், MP3. Sir, this app. சாரி சாரி. ஓகே, நான் ஓகே. சார் இது எழுதிட்டு கீழே இருக்கதை போடுங்க சார். ம், கோப்பு என்பது யாதுன்னு போடுங்க பிள்ளைகள். ஃபுல்லாக எழுதுங்க அதை. அது முன்னுக்கு கீழே வந்து இப்படியே இதே அப்படியே மாதிரி ப்ளூ எழுதுங்க. கலர்ல வந்துருக்கு. இப்போ சரியா? இப்போ சரியா? ஓகே சார்.
ஓகே சார். Okay, done. Very good. இன்னொரு Hmm? சார் கொஞ்சம் டைப் தாங்களே. Okay, right. Time, no problem. No டன் issues. சார். Done. சார் அப்சலி சாரி. சார் டன். Done. Okay, wait. டன் சார். டன் சார். Okay, wait. சார் அவன் லேப்டாப் ஸ்கிரீன்ல ஏதோ ஏதோ ப்ளூ கலரா வருது சார். ஆமா சின்ன problem. இப்போ ஓகே நான் இப்போ ஓகேயா? சார் அந்த கீழோல கோப்பு கோப்பின் பெயர் அதெல்லாம் எழுதணுமா சார்? ஓ எழுதணும். ஓகே சார், தேங்க்யூ. எழுதுங்க பிள்ளைகள். ரைட்டா டன்னா பிள்ளைகள். ரைட் அடுத்து எழுதுங்க பிள்ளைகள். கொஞ்ச நேரம் ஓகே சரி. சார் மேல உள்ளது எழுதியாச்சு, மத்தது எழுதுங்க கோப்பு இங்கிலீஷ்லயும் கோப்புன்னா தெரியும் தானே உங்களுக்கு. ஃபைல். ஓகே சார், டன் சார். டன்னா ரைட். எல்லாமே பிடிச்சிட்டீங்களா பிள்ளைகள்? ரைட் இப்போ எழுதுங்க கோப்பின் பேர். கோப்பின் நீட்சி அதை பத்தி எழுதுங்க. நான் விளங்கப்படுத்துறேன் என்னன்னு. எழுதுங்க பிள்ளைகள், நான் விளங்கப்படுத்துறேன் என்ன. சார் நான் இதோட ரைட் பண்றேன் சார். அதான் எழுதுங்க. ஓகே பிள்ளைகள். சார் அந்த கோப்பின் பெயர் கோப்பினை காணுவது கதையா சார்? ம் அது எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சா?
டன் சார். ரைட், கோப்பின் பேர் கோப்பின் நீட்சி. சரியா பிள்ளைகள்? இப்போ நான் சொல்லி தர போறேன் நானே. ரைட் ரைட். இது இந்த உதாரணத்தை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அழகா கலப்பேனாவில் எழுதிக்கொள்ளுங்க. சார் கொஞ்சம் அதை போடணுமா? கொப்பனை பிரியானது மென்பொருள் அதுக்கும் போடணுமா? இதா எஸ் சார். இனம் காண்பது அது. குயிக் எழுதுங்க. சரி சார். சார் டன் சார். ரைட் ரைட். சார் எழுதியாச்சு சார். சார் கீழே உள்ளதை காட்டுங்களே. ரைட், இப்போ இதை எழுதுங்க பிள்ளைகள். சார். எழுதிட்டீங்களா பிள்ளைகள் இது? நோ சார், கொஞ்சம் டைம் வேணும். சரி, குயிக்கா குயிக்கா. சார் டன் சார். டன்னா சார் டன் சார். டன் சார். ரைட், பிள்ளைகள் இப்போ வந்து எழுதுங்க. இங்கே பாருங்க. இப்போ கோப்பின் பேர் கோப்பின் நீட்சியை பற்றி நான் சொல்லித் தர போகிறேன். என்ன சொல்லுங்க பாப்பா? கோப்பின் பெயர் கோப்பின் நீட்சி. ம் சரி. ரைட், இந்த ஸ்க்ரீனை பாருங்க பிள்ளைகள். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சரி பிள்ளைங்க, நான் வந்து ஒரு வேர்ட் ஃபைல், இது வந்து என்ன பிள்ளைகள், ஒரு வேர்ட் ஃபைல்னா இதை ரைட் கிளிக் பண்ணி பிள்ளைகள், ரைட் கிளிக் என்ன மவுஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். என்ன இதில் போகிறேன்? ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். விலங்க சிறுபிக்கா
ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் போனா பிசி ஒன்னு ரைட் போன பிள்ளைகள் அது ஃபுல் ஸ்ட்ரீ விளங்கும். சரியா? உங்களுக்கு பார்க்க விளங்குது. அந்த ஃபைலோட நேம் எந்த லொக்கேஷனில் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபைலோட சைஸ் என்ன, எப்போ அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்போ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ஃபுல் அந்த ஃபைலோட வரும் ஹிஸ்ட்ரி. விளங்குதா? விளங்குச்ச பிள்ளைகள்? நான் திருப்பி சொல்கிறேன். உதாரணம் வந்து நான் ஃபைல் ஒன்று ரைட் கிளிக் பண்ணி பிள்ளைகள் பார்த்துங்க. அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி சரியா நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதை கிளிக் பண்ண பிள்ளைகள் அந்த ஃபைலில் நேம் வரும். டிஓசி தானே, நேர்ச்சி. ஃபைலில் நேம் இருக்குது, ஃபைலில் சைஸ் இருக்குது. விளங்குதா? ம் எத்தனாம் தேதி செய்திருக்கிறாங்க, எத்தனாம் தேதி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி மாடிஃபை பண்ணிருங்க, எல்லா விடயமும் இருக்குது. விளங்குச்சா பிள்ளைகள்? அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஃபைலில் நேம், ஃபைலில் நீச்சும் கண்டுபிடிக்க, லொக்கேஷனை எந்த இடத்துல சர்வ் பண்ணியிருக்காங்க. சி டிரைவில் டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணியிருக்காங்க. சரியா? டெஸ்க்டாப்பில் சர்வ் பண்ணுறவங்க சி டிரைவை கம்ப்யூட்டர் பிரிச்சிருப்பாங்க. சிடி ஈன்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. நான் சி வந்து டெஸ்க்டாப்பில் உள்ளது. ஓகே, விளைஞ்சா பிள்ளைகள்? விலங்காட்டி கேட்கணும். சரியா? இப்போ வந்து ஃபைல் நேமை கண்டுபிடிச்சிக்க தெரியும் இப்போ உங்களுக்கு. ரைட். இப்போ பிள்ளைகள் கோப்புரை இனம் காண்போம். போடுங்க தலைப்பு. இதெல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்லாம்? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு சார். ம் சார் தலைப்போடம்னா கோப்புரை இனம் காண்போண்டு ம் போட்டாச்சு சார். ரைட். கோப்புரை இனம் காண்போம் போட்டு பிள்ளைகள். இந்த இப்படி இது வந்து ஒரு ஃபோல்டர் தானே, இது ஒரு கோப்புரை. இந்த கோப்புரைக்குள்ள என்ன இருக்கு? கோப்புரைக்கு என்ன இருக்கு? ஃபைல் ஒன்று இருக்கு. கோப்பு. அது கோப்புரைக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருக்கோம் தானே, சாப்டர். விளையாச்ச போல. அது கோப்புகளை தேக்கி வைப்பதற்கு கோப்புரை பயன்படுத்தப்படுகின்றது. சரி, எழுதுங்க பாப்போம். கோப்புரைன்னு போட்டு இந்த படத்தை அப்படியே வரைங்க. படத்தை அதே மாதிரி வரைங்க. சரியா? ம். டன் சார். அவ்வளோ ஸ்பீடா இருக்கு. சரி, எழுதிட்டீங்களா எல்லாம்? ரைட். இதை ஒரு ஆள் வாசிங்க பாப்பா. எனக்கு ஒரு ஆள் வாசிங்க பாப்பா. ஆ வாசிங்க. கோப்புகளை தேக்கி வைப்பதற்காக கோப்புரை பயன்படுத்துகின்றன. ஒன்றோடு தரப்பட்ட கோப்புகளை ஒருமித்து வைத்துக் கொள்வதற்காக இவை பயன்படுத்தப்படும். அதன் மூலம் கோப்புகளை ஒழுக்கம் முறையில் வைப்பதும் அதற்கேற்ப விரிவாக மேலும் சேர்ந்தலும்
எளிதாகவும் ஒரு கோப்பையும் ஒரு கோப்பு அல்லது பல கோப்புகளையும் இன்னும் வேறு உபகோப்புகளுக்கும் இருக்கலாம். சரி சார். சரியா? அதாவது கோப்புகளை தேக்கி வைப்பது கோப்புரை பயன்படுத்த எழுதிங்க. இதை எழுதி கொள்ளுங்க பிள்ளைங்க. இது எந்த முதலாவது பாயிண்ட் எழுதிங்க. எழுதுங்க பார்ப்போம். கோப்புகளை தேக்கி வைத்து கோப்புரை பயன்படுத்தப்படும் எழுதுங்க. ரெண்டாவது எழுதுங்க. கோப்புகளை ஒழுங்குமுறை வைப்பது அதற்கேற்ப விரைவாக மீள திருத்தம் எளிதாகும். ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. இது முதலாவது பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. மூணாவது பாயிண்ட் இது எழுதுங்க. மூணு பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகள். ஓகே சார். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதுங்க பார்ப்போம். நோ சார், கொஞ்சம் டைம் தாங்க சார். ஓகே, நான் தரேன், டைம் தரேன். சார். டன் சார். சார் டன் டன் சார். ஓகே, டன். டன். டன் சார். டன் சார். எல்லாம் ஓகேன்னு பாருங்க பிள்ளைகள்.
சரி ஓகே பிள்ளைய டன் வெரி ஷூர் ம் அபிஷேக் விஐபி அனுப்பியிருக்கீங்க ஃபால்டர் ஃபைல்ஸ் ஓகே குட் எல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள் எஸ் சார். ம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்லாம் எஸ் சார். சரியா எல்லாம் சரியா பிள்ளைகள் ரைட் ஓகே எல்லாம் ஓகேயா ரைட் ஓகே சரி பிள்ளைகள் இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க கிளாஸில் இன்னைக்கு படித்த விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா விளங்கிச்சா பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்கி சார். சார் வெரி குட் எல்லாருக்கும் விளங்கிச்சா விளங்கிட்டு அதாவது ஒரு சார். ஃபைல் ஒன்று ஃபோல்டர் ஒன்று ஃபைல் எப்படி நேம் பண்ணுறது அது எந்த லொக்கேஷனில் இருக்குது எப்படி சர்வ் பண்ணுறது ஃபைலை பார்த்தோன்னே என்ன ஃபைல்னு இனம் காண தெரியணும் மற்ற ஃபோல்டரை வந்து என்ன பேரில் அந்த ஃபோல்டருக்குள்ளே எவ்வாறு சர்வ் பண்ணணும் எல்லாம் ஓரளவு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டத்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அப்சர் ஓகே சார். ம் சரி அப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸை முடிப்போம் பிள்ளைங்க ஓகே ஓகே சார். என்ன ஜீனத் ஓகே சிறுபிகா தஸ்வினுக்கு விளங்கிச்சா நீ படிச்சதவா எஸ் சார். ஓகே அப்போ எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ நாளைக்கு ஸ்கூல் போகணும் தானே சார் உங்களோட ரைட் ஊர்ல சனிமே மழையா சார்? ஆமாம் கடுமலை பாய் சார். பாய் 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 God bless you. காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பாய் சார். ஓகே பாய் ஜீனத் ஓகே பாய் துலக்ஷி பாய் பாய் சார். பாய் கியானா பாய் சரி நான் லெஃப்ட் ஆகிறேன் அபிஷேக் பாய் Bye sir. ஓகே